இன்றைய இறையாசிர் லூக்கா 2:33 முதல் 35 வரை. குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். அன்புக்கினியவர்களே, தாய் மரியாவின் துன்பங்களாக தாயாம் திருவை குறிப்பிடுவது 7. அதில் முதன்மையானது இறைவாக்கினர் சிமியோனின் வாக்கு, உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும். ஆனால் மாதாவுக்கு தெரியாது இது எப்போது நடக்கும் என்று. வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அதுவே ஒரு பெரும் வியாகுலம்தான். தாய் மரியாள் இயேசுவின் உடலை தன்னுடைய மடியில் கிடத்தியதுதான் இந்த இறைவாக்கு என்று விவிலிய பேராசிரியர்கள் கருத்து. இந்த எல்லா வியாகுலங்களும் இயேசுவோடு தொடர்புடையது. இயேசுவுக்காக தாய் மரியாள் துன்பத்தை தாங்கினார். அது மட்டுமல்ல, தன் துன்பத்தின் மத்தியில் அவர் பிறர் நலம் தேடினார் என்பதுதான் இதில் மிக உன்னதமானது. இறைவா, எம் தாய் மரியாவை போல நாங்களும் எம் துன்ப நேரத்திலும் பிறருக்கு உதவும் நல் மனதை எமக்கு தாரும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த புனித வாரத்தில் இந்த புனித செயல்கள் மூலமாக உங்களை புனிதத்தின் பாதையில் வழிநடத்துவாராக. ஆமேன்.